நேயர்களுக்கு இனிய வணக்கம். 2025ஆம் ஆண்டில் மகரம் ராசியினருக்கு எப்படி இந்த ஆண்டானது அமையும், அது மட்டுமல்லாமல் இந்த ஆண்டில் ஏற்படக்கூடிய நன்மைகளும் தீமைகளையும் பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் முழுமைக்கும் காணப்போகிறோம். மகர ராசியினரை எடுத்துக்கொண்டாலே அவர்களுக்கு தொழில் ரீதியான பிரச்சனைகளானது வரும். அது மட்டுமல்லாமல் இந்த ஆண்டில் மகர ராசியினர் அதாவது அடுத்து ஃபியூச்சரில் நம்ம இதை வாங்கலாம் அதை வாங்கலாம், இந்த பிஸ்னஸ் பண்ணலாம் அந்த தொழில் பண்ணலான்னு நீங்கள் நினைச்சு வச்சிருந்தீங்கன்னா அதை சிறிது நேரத்துக்கு சிறிது காலத்துக்கு நீங்கள் தள்ளி போடுவது என்பது மிகவும் நல்லது. அதில் நீங்கள் காலை வச்சீங்கன்னா அதனால் உங்களுக்கு அதிக அளவில் பணம் ரீதியான பிரச்சனைகள் வர வாய்ப்புகளானது அதிகமாகவே இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு சொந்த இடமா இருக்கக்கூடிய, அதாவது பாட்டம் பூட்டம் சொத்துன்னு கருதப்படக்கூடிய அந்த இடங்கள் உங்களுடைய குடும்பத்திலேயோ உங்களுடைய உடன் பிறந்தவர்களிடமிருந்து உங்களுக்கு தேவையில்லாத அளவிற்கு பிரச்சனைகள் வந்து கொண்டு இருந்தது என்றால் அதிலிருந்து ஒரு நல்ல முடிவானது உங்களுக்கு இந்த ஆண்டில் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகளானது அதிகமாகவே இருக்கின்றது. நீங்கள் உங்களுடைய உடல் நலத்தில் கவனத்தை செலுத்த வேண்டியது என்பது மிகவும் நல்லது. ஏனென்றால் நீங்கள் செய்கின்ற வேலையில் நீங்கள் என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் அதில் உங்களுக்கு அதிக அளவில் அலைச்சலானது ஏற்பட வாய்ப்புகளானது இருக்கின்றதாம். 2025ஆம் ஆண்டில் உங்களுக்கு வருகின்ற வேலைகள் அதிகமாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இதனால் நீங்கள் அதிக அளவில் அலைச்சலுக்கு ஆளாக்கப்படுவீர்கள். அப்படி ஆளாக்கப்பட்டு தேவையில்லாத நோய்களும் உடல் ரீதியான பிரச்சனைகளும் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகளானது இருக்கிறது. நீங்கள் திருமணம் செய்வது அல்லது புதிதாக ஏதாவது தொழில்களை தொடங்க வேண்டும் என்று இந்த ஆண்டில் நினைத்திருந்தீர்கள் என்றால் அதனை நீங்கள் சிறிது நேரம் தள்ளி போடுவது என்பது மிகவும் உங்களுக்கு நன்மையை கொடுக்குமாம். உங்களுடைய குடும்பத்துடன் நீங்கள் எப்படி இருப்பீர்கள் என்று பார்த்தோம் என்றால் உங்களுடைய குடும்பத்துடன் நீங்கள் நேரத்தை அதிக அளவில் செலவழிப்பீர்கள். அதிலும் ஒருவருக்கொருவர் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்லும் மனப்போக்குவானது உங்களுக்கு ஏற்படுமாம். இப்படிப்பட்ட இந்த ராசியினர் நீங்கள் சிவனை நினைத்து இந்த 2025ஆம் ஆண்டு முடிவதற்குள் சிவனை தினசரி நீங்கள் நினைத்து சிவனுக்குரிய மந்திரங்களையும் சிவனுக்குரிய இந்த வழிபாட்டையும் நீங்கள் செய்து வந்தீர்கள் என்றால் மகர ராசியினருக்கு அதிக அளவில் வெற்றியை தேடி கொடுக்குமாம். சிவனை நீங்கள் நினைத்து சிவனுக்கு இந்த ஒரே ஒரு மந்திரத்தை நீங்கள் கூற வேண்டுமாம். அதிலும் மகர ராசியினர் சிவனின் இந்த ஒரு மந்திரத்தை கூறி வருவதனால் அதிக அளவில் நன்மைகளானது நடக்குமாம். அதுவும் இந்த ஒரு மந்திரத்தை 2025ஆம் ஆண்டில் வருகின்ற பிரதோஷங்கள் அந்த வருகின்ற பிரதோஷ நாட்களில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று சிவனுக்கு அர்ச்சனை செய்வார்கள். அதனை உங்களுடைய கண்களால் நீங்கள் பார்க்க வேண்டும். பார்த்து சிவனின் சன்னதியில் வைத்து சிவனுக்குரிய இந்த ஒரே ஒரு நாமத்தை நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அதுவும் இந்த ஒரு நாமத்தை நீங்கள் 27 முறை சிவனை நினைத்து ஜெபித்துவிட்டு உங்களுடைய ஆசைகளை நீங்கள் கேட்டீர்கள் என்றால் சிவன் கட்டாயம் நிறைவேற்றி வைப்பாராம். எனவே மகர ராசியினர் இந்த ஒரு செயலை நீங்கள் செய்துவிட்டு நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும். முதல்ல அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு நீங்கள் செல்லும் பொழுது அபிஷேகத்துக்கு நீங்கள் உள்ள சிவலிங்கத்துக்கு பால், தயிர், தேன், சந்தனம் போன்ற பொருட்களை நீங்கள் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சிவன் கோவிலுக்கு சென்று அங்கே பால் அபிஷேகம் பண்ணுவாங்க சிவலிங்கத்துக்கு. அதை நம்ம கண்களால் பார்த்தோம் அப்படின்னா அதிக அளவில் நமக்கு நன்மைகளானது தேடி கொடுக்குமாம். அங்கு உட்காந்து அங்கே அமர்ந்து நம்ம சிவபுராணத்தை அங்கே கூற வேண்டும். அங்கே பூஜை நடந்து முடிந்த பின்பு அங்கு சாமி கும்பிட வருகிற பக்தர்கள் அனைவருக்கும் நாம் சிவனுக்கு பிடித்த, அதாவது சிவனுக்குரிய அந்த இடத்தில் வைத்து நாம் ஏதாவது தானம் செய்ய வேண்டுமாம். அன்னதானம் செய்ய வேண்டுமாம். தானத்தில் தானம் சிறந்த தானம் அன்னதானம்னு கருதப்படுது. இப்படிப்பட்ட அந்த அன்னதானத்தை நீங்கள் சிவனோட சன்னதியில் வச்சு சிவனை கும்பிட வந்த அனைவருக்குமே நீங்கள் அளிக்கலாம். தயிர் சாதம், லெமன் சாதம், தேங்காய் சாதம் போன்ற ஏதாவது ஒரு சாதத்தை நீங்கள் அளிப்பதனால் உங்களுக்கு அதிக அளவில் நன்மையை தேடி கொடுக்கும். சிவனின் பார்வை உங்கள் மீது பட அதிக அளவில் வாய்ப்புகளானது இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் சிவனுக்கு உகுந்த இலைகள், இந்த இலைகளை நீங்கள் வாங்கி கொடுத்தீர்கள் என்றால் அதிக அளவில்
சிவன் சந்தோஷப்படுவாராம். சிவனுக்குரிய இலை என்று கருதப்படக்கூடிய வில்வ இலையை நீங்கள் உங்களுடைய கைகளாலோ அல்லது அருகில் இருக்கக்கூடிய கடைகளில் சென்று வில்வ இலையை மாலைகளாக கொடுத்திருப்பார்கள். அந்த மாலையை வாங்கி அர்ச்சனை செய்யும் பொழுது நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் சிவனின் கழுத்தில் அணிவார்கள். அதை சிவனோட கழுத்துல அணிஞ்ச பிறகு சிவனோட சன்னதிக்குள்ள நீங்க சிவனுக்குன்னு வாங்கி வில்வ இலைகளை சமர்ச்சிட்டாலே போதும், சிவனோட ஆசியானது உங்களுக்கு அதிக அளவில் கிடைக்குமாம். அவ்வளவு சக்தி இந்த வில்வ இலைகளுக்கு இருக்கின்றது. அதனையும் மகர ராசியினர் இந்த ஒரு செயலை சிவனுக்கு செய்யறதுனால அதிக அளவுல நன்மைகளானது நடக்குமாம். எனவே தவறாமல் மகர ராசியினர் இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் நீங்க சிவனை நினைத்து உங்களுடைய வீட்டிலையும், அது மட்டும் இல்லாமல் பிரதோஷம் வருகின்ற நாட்களில் சிவன் கோவிலுக்கு சென்று இதை மட்டும் நீங்கள் பண்ணிட்டு வாங்க. கட்டாயம் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றியானது நடக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த சிவனுக்குரிய ஒரு வரி மந்திரத்தை நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்துமே தீர வேண்டுமென்றால் அதனை நீங்கள் கூறி வாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு அதிகளவில் நன்மைகளும் அதிகளவில் வெற்றியையும் தேடி கொடுக்கும். உங்களுக்கு இருக்கின்ற ஒட்டுவிதமான பிரச்சனைகள் தீர்வதற்கும் சிவனை நினைத்து மகர ராசியினர் இதனை செய்யுங்கள். கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் மென்மேலும் போவதற்கு செல்வதற்கு அதிக அளவில் வாய்ப்புகளானது இருக்கின்றது. மறக்காமல் நமது ஜோதிட சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பொழுதுதான் நம்ம பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் மட்டும் இந்த ஒரு பரிகாரத்தை செய்து வாழ்க்கையில் பயன்பெறாமல் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் இந்த ஒரு பரிகாரத்தை தெரிவித்து அவர்களையும் இதனை செய்து வர சொல்லுங்கள். இதனால் ஏதோ உங்களால் முடிந்த ஒரு சிறிய உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.